ஹே நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு 6 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய சேனலில் அதாவது நான் பண்ண போகிறேன். அது என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய சேனலில் வந்து எவ்ரி மந்த் ஃபஸ்ட் வீக்கோ இல்லை லாஸ்ட் வீக்கோ என்ன பண்ண போகிறேன்னா அதனுடைய ரிசல்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் ஒரு தம்ஸ் அப் அண்ட் ஹார்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே என்ன ஆகும்னா இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டிப்பாக வேல்யூபுளாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 30 டேஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் வந்து எவ்ரி மந்த் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங்லேயோ இல்லை அந்த மந்தோட எண்டிங்லேயோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் என்னது அப்படின்னா நம்ம எப்போவுமே காலையில் வேகமாக எந்திரிக்கணும்னு நினைப்போம். நான்லாம் ஸ்கூல் டைம்ஸில் படிக்கும் போதெல்லாம் நான் 4 o'clockலாம் எந்திரிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட்டு இந்த ரன் ஆகும் போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம டேரெக்டாக எடுத்தோடனே நம்மளால் அந்த ஒரு 4 o'clock வந்து நம்மளால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைமை குறைச்சி ஒரு 6 o'clock இல்லை ஒரு 5:30 அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 30 டேஸுக்கு 5 o'clockலாம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என்னன்னாலும் நம்மளுடைய 5 o'clock கண்டிப்பாக நம்ம எந்திரிக்கணும். அதுக்கான ரெக்கார்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு வந்து நான் எண்ட் ஆஃப் ரிசல்ட்டில் கொடுக்க போகிறேன். மறக்காமல் நீங்களும் அதை என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெடிடேஷன் வந்து எவ்ரி டேவும் எவ்ரி 30 டேஸ் நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா 30 நாளுக்கு தான் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும். ஸோ அந்த 30 நாளும் கண்டினியூஸாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 hour நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன். இதுக்குன்னு தனியாக ஒரு 1 hour செப்பரேட்டாக கொடுத்து மெடிடேஷனுக்கு 1 hour அந்த 30 டேஸ் நான் வந்து பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் அப்போ வீடியோ வந்து கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு 30 டேஸுக்கும் ஹோல்டு ஷவரில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் பாத்திங் வந்து பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது கொஞ்சம் வீடாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணினாலும் பட் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 30 டேஸுக்கு கோல்டு ஷவரில் நம்மளுடைய பாத்திங் வந்து இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நோ சுகர். ஒரு சின்ன முட்டாய் கூட சாப்பிடக்கூடாது நெக்ஸ்ட்டு 30 டேஸுக்கு. அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அதனுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சுகர் சாப்பிடாதனால நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல என்ன மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் 30 டேஸுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டேவும் ஒரு 10,000 ஸ்டெப்பு நம்ம வந்து வாக்கிங் வந்து பண்ணணும். அதாவது 10,000 ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா டெய்லி வந்து நான் நடக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அதை வந்து பண்ணி அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம 10,000 ஸ்டெப்பு டெய்லி நடக்கிறனால அது நம்ம லைஃப் நம்மளுடைய உடம்புலையாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு மென்டலியாக ஆகட்டும் இல்லை ஒரு இது ஃபிசிக்கலாக ஆகட்டும் எப்படி நமக்கான ஒரு சேஞ்சை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 30 டேஸுக்கு வந்து நான் பண்ண போகிறேன். அடுத்து 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நான் சோஷியல் மீடியாவை விட்டு நான் வெளியே போகிறேன். சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நான் விட்டு வெளியே போகலான்ட்டு இருக்கேன். யூடியூப்லேயும் எந்த வீடியோவும் பார்க்கக்கூடாது. ஒன்லி நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும், மற்றபடி அதர் இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த 6 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்மளோட க்ரோத்துக்கும் சரி கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதை விட நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 6 எக்ஸ்பெரிமெண்ட் என்னோட நீங்களும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் ஒரு ஹார்ட்டை கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ரிசல்ட் எவ்ரி மந்த் லாஸ்ட்டோ இல்லை ஃபஸ்ட் வீக்கோ என்ன ஆகும்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.